to all members of the media, our distinguished doctors and colleagues. We truly appreciate your presence here at MGM Healthcare, where we are proud to share a breakthrough in pediatric transplantation. I would like to introduce the dignitaries on the dais. First we have Dr. Nivas Chandrasekharan, Senior Consultant, Anesthesiology. Chandrasekharan, Senior Consultant, Anesthesiology and Intensive Care, Institute of Multivisceral and Abdominal Organ Transplant. Next to him, we have Dr. Dinesh Babu, Senior Consultant, Anesthesiology and Intensive Care, Institute of Multivisceral and Abdominal Organ Transplant. Next to him, we have Dr. Ram. He is the Interventional Radiologist at MGM Healthcare. Nephrologist, and have been involved in care of Arhan's treatment. So Arhan he's a 12-year-old boy who underwent the second transplant with us. So Arhan's kidney problem started almost soon after birth. So almost around 2 months of age, he had a urinary tract infection. அதுக்கப்புறமா அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு சிங்கிள் கிட்னி தான் இருந்தது, ஒரே ஒரு கிட்னி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அதனால அந்த கிட்னி வந்து நாளடைவுல ஃபெயில். ஸோ when he wanted அந்த ஃபர்ஸ்ட் கிட்னி ஃபெயில் ஆகும்போது he had to undergo so many challenges because ஒரு 5-10 years back அவ்வளவு சின்ன குழந்தைங்களுக்கு டயாலிசிஸ் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அண்ட் அவ்வளவு சின்ன குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இஸ் நாட் முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. ஸ்மால் பேபி டிரான்ஸ்பிளான்ட்ஸ் less than 10 kilos இருக்கிற குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட். நவ் வி ஹேவ் ஆல் தட் எக்ஸ்பர்டைஸ். பட் முன்னாடி அந்த மாதிரி இது இல்லாதனால he was on long term டயாலிசிஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஈவன் இந்த பெஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் இன் நார்த் இந்தியா அவரால் டயாலிசிஸ் பண்ணவே வாஸ் வெரி சேலஞ்சிங். மல்டிபிள் கேத்தட்டர்ஸ், மல்டிபிள் டைம்ஸ் அவரை வந்து அவரோட வெயிட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணி தான் டயாலிசிஸே பண்ணணும். அதுக்கப்புறமா அரௌண்ட் ஒரு 6 years of age, he underwent his first kidney transplant. So அந்த kidney transplant also because அவருக்கு நிறைய அந்த வெயின்ஸ் சொல்லுவோம், அது உடம்புல இருக்கிற மெயின் ரத்த குழாய்கள் அதுல நிறைய வாட்டர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணதுனாலையும் and he had a very small veins இருந்ததுனாலையும் first transplant was also quite a difficult transplant. So இந்த இதெல்லாம் தாண்டி அந்த kidney வந்து after 6 years when he had to the kidney had failed the first transplant, he came to us and we had to find a solution for him for the second transplant. So ரொம்ப யங் ஏஜ்லயே கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாமே it will be affected because அவங்க 2 கிட்னியும் செயலிழந்திருக்கும் போது அந்த என்வாயன்மெண்ட்ல தான் அவங்களோட எல்லா உடல் உறுப்புகளும் போன்ஸ் எல்லாமே வளரும். ஸோ தே ஹாவ் அ ஹியூஜ் டெபிசிட் இருக்கு. ஸோ அவங்க மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மல் ஹைட் நார்மல் இதெல்லாம் இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அர்ஹான் வாஸ் பார்ன் as one of the twin children. அவர் கூட இன்னொரு சகோதரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் ஹைட்ல இருக்காங்க. பட் அர்ஹான் பிகாஸ் சின்ன குழந்தையில இருந்து he has kidney problems, he is unable to grow to that height. இன்ஃபேக்ட் அப்போ வந்து நம்ம டீம் மாதிரி ஒரு டீம் வாஸ் அவைலபிள் அப்படின்னா அவருக்கு அந்த டைம்லயே வந்து ரொம்ப ஏர்லியா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருந்தோம்னா, டயாலிசிஸ்ல இல்லாம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருந்தோம்னா நான் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் ஹைட்ல அவர் இருந்திருக்கலாம். பட் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அப்போ இருந்ததுனால whatever after first transplant he was on dialysis for a while with us and the first transplant failed on a and then we had to give him a second transplant. In fact அவருக்கு dialysis பண்றதே இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருந்தது. The first time நிறைய வாட்டி அவரோட வெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருந்ததுனால அந்த வெயின்ஸ் எல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியல for dialysis procedure. நல்ல ரத்த குழாய்கள் இருந்தாதான் அதுல இருந்து கேத்தட்டர் போட்டு you can take. But thankfully we had Dr. Ram and who could ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் there he could place a catheter in one of the larger veins and give us. Also, in the transplant was possible only because we had the expertise of Dr. Anil Vaidya, who was able to do in very complex anatomy, வெயிட்ஸே ரொம்ப இல்லாத குழந்தைங்க எப்படி நம்ம முன்கூட்டியே அதை வந்து அதுக்கான என்னென்னலாம் பண்ணலாமோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆன்டிசிபேட் பண்ணி and on table you have lots of surprises and the surprises one had with him in the surgical team we were able to perform this transplant. So I'll ask Dr. Ram to tell about how difficult the dialysis and the veins along was there, how difficult it was to do dialysis in Arhan. Thank you, Sukanya.
My name is Ram Rijala. I've been an intervention radiologist for the last 15 years. So, just to start where Sukanya Madam ended, so patients who have renal failure, the definitive treatment is renal transplant. Fistula, two veins which are in the head. So, we always say the veins are very precious in these patients. You should take utmost care. In this case, because how he's surviving. So, to have a successful renal transplant of this case, he needs to have some access. So, what we did was there is a 5 centimeter segment of the vein which was painted. So, normally I've done these procedures in many adult patients, but this was the first time for a 12-year-old kid. We have to take that challenge. So, everybody, when you see a dialysis patient, you'll see catheters in the front of the neck or the groin. But this case, we have to go from the back of the next to the spine using like advanced CT scans and everything. With anesthesia help, I think we were able to navigate the needle into that small segment of the vein. From there, we went into the chamber of the heart and we were successfully placed these catheters. Technically, it's very challenging, but again, we had the expertise and this is the only way for him to have this dialysis access. He still has the catheter because we just want to make sure the kidney is successfully working. And after a month, we are thinking of taking this catheter out. Not many would have performed it. शिवाजी जी लोगों ने मेरे बच्चे को ब्लेसिंग दी है, उनका थैंक यू कहूँगा और इंटायर टीम MGM हेल्थ केयर की सबको मैं थैंक यू कहूँगा जो जिनके साथ अच्छा कॉपरेशन उनकी ब्लेसिंग्स मेरे बच्चे के लिए ठीक है। और आप सब देख ही रहे मेरा बेटा सामने सेकेंड ट्रांसप्लांट किया है। कॉम्प्लिकेशंस बहुत थे क्योंकि उन्होंने चैलेंज एक्सेप्ट किया डॉक्टर अनिल रेड्डी सर ने, सुकन्या मैम ने, मेरे सर ने और इंटायर टीम डॉक्टर राम ने, जो भी मतलब भगवान का नाम जैसे राम का है ना, तो वो राम बन के आए तो उसको मेरे बेटे का कैथेटर लगाया जाए, नहीं तो मेरे बेटे का डायलिसिस भी नहीं हो सकता क्योंकि मैं नॉर्थ से आया हूँ और मैंने बहुत प्रॉब्लम फेस की है। और लास्ट 12 ईयर्स में प्रॉब्लम फेस कर रहा हूँ और अब आगे भी मैं यही चाहूँगा कि ही शुड बी फाइन एंड लिव हिज हेल्दी लाइफ। और इनकी इंटायर टीम ने जो सपोर्ट और जो कॉपरेशन दिया वो मुझे कहीं नहीं मिल सकता था। और मैं यहाँ पे जैसे आया था कैटेगरी में मेरा हुआ बच्चे का, मैं सबके लिए आप थैंक यू कहना चाहता from northern parts of India, and he came to us for kidney transplant. Arman had already undergone a first kidney transplant 6 years back, and because that kidney failed, he had come to us for kidney transplant now. The main challenges in Arman's kidney transplant is because our venous aspect very ரத்த குழாய்கள் kidney transplant பண்றது அந்த ரத்த குழாய்களிலே ஒரு பெரிய clots இருந்ததுனாலும் அது சரியா வளராதனாலும் we had major problems both in giving him dialysis or adequate ஒரு dialysis before transplant கொடுக்கறதுலயே நிறைய challenges இருந்தது and also ஒரு kidney transplant அந்த kidney வைக்கிற இடத்துல எந்த நரம்பு குழாயில அந்த சேர்க்கலாம்ங்கிறதும் there was a lot of challenges with that. But we were able to successfully do it because we had an expert team with intervention radiologist Dr. Ram, who helped us with securing a dialysis access, and also the expertise of Dr. Anil Vaidya is why they were here primarily, because we could do a complicated second kidney transplant in a child with almost absent abdominal veins. And now we have successfully done it, and Arhan is doing very well, and he's got normal kidney function.